நம்முடைய இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாலையில் கூடி வந்திருக்கிற உங்களோடு இன்னொரு விஷயம் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த கிழமை நாம் வேதத்திலே ஜீவ தண்ணீர் என்ற தலைப்பிலே நாம் வசனங்களை தியானித்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த கிழமையும் நாம் ஒரு வேத பாடமாக நாம் இந்த செய்தியை கவனிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக பெயர்கள் இருக்கிறது. இரட்சகர் என்கிற பெயர் இருக்கிறது, இம்மானுவேலன் என்ற பெயர் இருக்கிறது, பரிகாரி என்கிற பெயர் இருக்கிறது, நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுவோம், ஆட்டுக்குட்டியானவர், வாசல், வார்த்தை, ஜீவ தண்ணீர், ஜீவ அப்பம், ஜீவ நதி என்று பல விதத்திலும் நாம் என்ன செய்கிறோம்னு சொன்னால் அவரை மகிமைப்படுத்தி போற்றி துதிக்கிறோம். இத்தனை பெயர்களும் இன்னும் நிறைய பேர் இருக்கு. நான் சொல்கிறேன் சுருக்கமாக இப்படி பெயர்களை சொல்லி நாம் சொல்லுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, கடந்த கிழமை ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று ஆண்டவர் சொன்னார். யாரிடத்திலிருந்து இந்த நதி புறப்படும் என்றால் விசுவாசிக்கிறவன் எவனோ என்று சொல்லப்பட்டது. அதன் அர்த்தம் என்னவென்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது அவனுக்குள்ளே ஜீவ தண்ணீராகிய கிறிஸ்து இருந்து அந்த ஜீவ தண்ணீரானது புறப்பட்டு நதியாக ஓடும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அப்படியா இருந்தால் மெய்யாக நான் ஒரு காரியத்தை சொல்ல வாஞ்சிக்கிறேன்னா, இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற எந்த கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்துவனுடைய செயல்கள், கிறிஸ்துவனுடைய சிந்தை, கிறிஸ்துவனுடைய காரியமானது பிரதிபலிக்கிற ஒன்றாக காணப்படும். நீங்கள் வேதத்தில் பார்ப்பீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளையும் தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் என்ன செய்வான், பெரிய கிரியைகளையும் செய்வான் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். இந்த வசனத்தை இன்றைக்கு நேரடியாக அநேகர் எடுத்துக்கொள்ளுகிறது எப்படி என்றால், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது அற்புதம் செய்தார். குருடருடைய கண்களை திறந்தார், ஊமைகளை பேச வைத்தார், முடவர்களை நடக்க வைத்தார், வியாதியஸ்தரை குணப்படுத்தினார், மரித்தவனை உயிரோடு கூட எழுப்பினார். இப்படித்தானே? இதுதான் கிரியை. இந்த கிரியை அவரை விசுவாசித்தால் அவரிலும் மேலாக செய்யலாம். எப்படின்னா, அதனால போன இடத்துல எல்லாம் கண்ணில் கை வச்சு உங்களுக்கு கர்த்தர் சுகம் தர்றாரு, இங்கே என்ன செத்தவனுக்கு போயிட்டு சுகம் பண்றாரு, உங்களை எழுப்பிடுவார். இப்படி அது விசுவாசிக்கிறவனுடைய கிரியைகள் இருந்தாலும், நான் தியானிக்கிற இந்த கிரியைகள் எப்படிப்பட்டது என்றால், என் ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது தன்னுடைய நடையிலும் பேச்சிலும் செயலிலும் சிந்தையிலும் எப்படி கிரியைகளை வெளிப்படுத்தினாரோ அப்படி வெளிப்படுத்துகிறதான் ஜீவ தண்ணீரானது நதியாய் புறப்பட்டு ஓடுகிறது. அவரிடத்தில் எப்படிப்பட்ட விசுவாசம் இருந்தது, எப்படிப்பட்ட செயல்கள் இருந்தது என்பதை குறித்து நாம் பார்க்கும்போது நாம் என்ன செய்யணும் சொன்னா, அதன்படி ஜீவிக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அவர்கிட்ட நீங்க பார்த்தீங்கன்னா அவர் பேசுகிற விதத்தை கேட்கிறதுக்கு ஜனங்கள் ஆசையா இருந்தார்கள். அப்படித்தானே? அவர் என்ன பேசுகிறாரு என்று கேட்கிறதுக்கு அவர் நீதி உள்ளவராக இருந்தார், அவர் மன்னிக்கிறவராக இருந்தார், அவர் விட்டு கொடுக்கிறவராக இருந்தார், அவர் இரக்கம் பாராட்டுற, அதேவேளை நன்மை செய்கிறவராக இருந்தார். கடைசியாக ஒன்றை சொல்லுவோமானால், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு கொடுக்கிறதுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லி பாவமற்றவராக தன்னை வெளிப்படுத்தினார். அப்படியா இருந்தா, ரட்சிக்கப்பட்ட, அபிஷேகம் பெற்ற, ஞானஸ்நானம் பெற்ற, அந்நிய பாஷை பேசுறேன், ஊழியம் செய்கிறேன், அல்லது போன ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறேன் அல்ல, அவர் செய்த கிரியாக இந்த உலகத்தில் நானும் நீங்களும் கிரியை செய்வோமானால் நமக்குள்ளே இருந்த அந்த ஜீவ நதியானது புறப்பட்டு ஓடுகிறது என்று சொல்லலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இதை யார் நீங்க பாத்தீங்கன்னா, யோவான் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல வேத வாக்கியம் சொல்லுகிறபடி விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று சொன்னார். அப்படியா இருந்தா, முதலாவது யார் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் ஓடும் என்றால், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் அவர் செய்த கிரியைகளை தானும் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவனுடைய உள்ளத்திலிருந்து தான் ஓடும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது, எல்லாரும் விசுவாசிக்க முடியாது, எல்லாராலும் செயல்படுத்த முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்திலே தேவனால் பிறந்தவனால் மட்டும்தான் இதை செய்ய முடியும்.
உலகத்தில் நீங்க வேதம் சுட்டி காட்டுகிற தேவனால் பிறந்தவன் உண்டு, மாம்சத்தினால் பிறந்தவன் உண்டு, பிசாசினால் பிறந்தவன் உண்டு. இப்படி பல பிறப்புகள் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். நீங்க யோவான் 1 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது மாம்சத்தினால் பிறந்தவனும் தேவனால் பிறந்தவனும் என்று சொல்லப்படுகிறது. தேவனால் பிறந்தவன் மட்டும்தான் தேவனை விசுவாசித்து தேவனுடைய வார்த்தையை விசுவாசி தேவனுடைய கிரியைகளை தானும் செய்ய வேண்டும் என்று விரும்புவான். அது இல்லைன்னா அந்த சீமோனை மாதிரி தான், நீங்க கை வச்ச உடனே எப்படி இறங்குதோ அது மாதிரி எனக்கு தாங்கன்னு சொல்லுவான். அதல்ல கிறிஸ்தவ ஜீவியம். அற்புதங்களினாலே தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருப்பேன், என்னுடைய கிரியைகள் மூலமாக தேவனை மகிமைப்படுத்தணும். அது நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, இந்த செய்தியை உலகத்தில் எங்க கேட்டாலும் சரி, யார் கேட்டாலும் தேவனுடைய நாமத்தை விசுவாசித்து அவர் செய்த கிரியைகளை செய்யணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இயேசு சொல்லும்போது பாருங்க, விசுவாசியாதவர்களை குறித்து சொல்லும்போது யோவான் சுவிசேஷம் 8 அதிகாரம் 44 வசனம், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் பாருங்க எவ்வளவு தெளிவாக, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நீங்கள் பிசாசினாலே உண்டாயிருக்கிறீர்கள். உண்டானவனுக்கு இந்த சத்தியம் பிடிக்காது, இந்த உபதேசம் பிடிக்காது, இந்த வார்த்தை பிடிக்காது. நீங்க மேல பாத்தீங்கன்னா எப்படி, நீங்கள் பிதாவை விசுவாசிக்கிறீங்க, பிதா என்னை அனுப்பினார்னா அப்ப நீங்க பிதாவை விசுவாசியா நீங்க என்ன விசுவாசிப்பீங்கன்னு தானே சொல்றாரு ஆண்டவர். அப்ப விசுவாசிக்காதவன் யாரால உண்டாயிருக்கிறான் என்றும் அவன் ஆதி முதற்கொண்டு பொய்யனாக இருக்கிறான் என்றும் அவன் தன்னிடத்தில் இருக்கிறவர்களை எடுத்து சொல்லுகிறவன் என்றும் ஆண்டவர் சொன்னார். அப்படியா இருந்தா இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு முதலாவது நான் உங்களுக்கு சொல்றேன் என்னன்னா, நதிகள். அதாவது விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதியாக புறப்பட்டு ஓடுகிறது என்று சொன்னால், முதலாவது இந்த நதி எங்கிருந்து வருகிறது, இந்த நதியினுடைய தன்மை என்ன, இந்த நதியின் மூலமாக கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன என்பதை தொடர்ந்து பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் 22 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும் பொழுது, பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருது. எங்க இருந்து வருது? சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருது. சங்கீதம் 46 நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நதி உண்டு, அதனுடைய நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். அது சந்தோஷிப்பிக்கும் என்று சொல்லப்பட அந்த இடத்திலிருந்து வருகிற நதிதான் நம்முடைய உள்ளத்திலிருந்து அப்படியே போகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த நதியினுடைய தன்மை என்ன? இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ விதமான நதிகள் இருக்கிறது. ஒவ்வொரு தேசங்களிலும் ஒவ்வொரு நாடுகளிலும் பல விதமான நதிகள் இருக்கிறது. அந்த நதிகளுக்கு பல பெயர்கள் வைத்திருக்கிறார்கள். இப்படித்தானே நிறைய நதி இருக்கு. இப்ப இந்தியாவில் கூட நமக்கு தெரிஞ்ச நதி எல்லாரும் நான் எதையுமே சொல்ல விரும்பல. ஏனென்றால் என்னுடைய நோக்கம் அது அல்ல. தேவனுடைய வார்த்தை எப்படி உங்களுக்கு கொண்டு வர முடியுமோ அப்படி கொண்டு வர வேண்டும் என்கிறது தான் என்னுடைய வாஞ்சை. அப்படியா இருந்தா பலவிதமான நதிகள் இருக்கிறது. ஆனால் வேதத்திலும் கூட அநேக நதிகள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஐப்ராத் நதி என்று இருக்கிறது, யோர்தான் நதி என்று இருக்கிறது, பல நதிகள் இருக்கிறது. சில நேரம் நீங்க பார்த்தீங்கன்னாக்கோ ஏதேன் தோட்டத்தை கூட நாம் பார்க்கும் பொழுது 4 நதிகள் புறப்பட்டு வந்து அது என்ன செய்தது என்று சொன்னா அங்கே பல காரியங்களை செய்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த நதி என்னது? ஏதேன் தோட்டத்தை செழிப்பாக்கும்படியான காரியங்கள். அதை இந்த நாளிலே நாம் தியானிக்க நமக்கு முடியாது. ஆனாலும் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நதியினுடைய முதலாவது சிறப்பு தன்மை என்ன என்று சொன்னால் நீங்க வாசித்து பார்க்கலாம். 2 ராஜாக்களுடைய புத்தகத்தில் 5 அதிகாரம் 14 வசனம். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். என்னது? சீரிய தேசத்து படைத்தலைவனாகிய நாகமான் குஷ்டரோகத்தினாலே பிடிக்கப்பட்டிருக்கிறான்.
இந்த குஷ்டரோகத்தை மறைத்து கொண்டு அவன் எப்படித்தான் இருந்தாலும் அந்த வீட்டிலே வந்த சிறு பெண் அவள் ஒரு அடிமை. அந்த அடிமை இதை கண்டுகொண்டாள். இதை கண்டுகொண்ட உடனே அவள் சொல்லுகிறாள் தன் எஜமாட்டியை பார்த்து, அம்மா அம்மா, இந்த ஐயாவுக்கு இருக்கிற வியாதி நீங்கணுமா இருந்தா, இது சுத்திகரிக்கப்பட வேண்டுமானால் அவர் எங்கே போக வேண்டும் என்றால் இஸ்ரவேலுக்கு போகணும். இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவர் மூலமாக இவருக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அந்த சிறு பிள்ளையினுடைய விசுவாசத்தை குறித்து இன்றைக்கு நான் கொஞ்சம் யோசித்து பார்க்கிறேன். எப்படின்னா, அங்க போனா சுகம் கிடைக்குமா கிடைக்காதா, சில வேளை கிடைக்கலாம் இதை சொல்லல, அவ அனுப்பு கிடைக்கும் என்று சொல்கிறார். இன்னைக்கு நாங்க கூட ஜெபிக்கிறோம், ஜெபிச்சுட்டு என்ன தெரியுமா, அது நடக்கலாம் நடக்காது இருக்கலாம், கிடைக்கும் நீ போ, நடக்கும் நீ போ, இதை தைரியமாக சொல்லுகிறவன் தான் விசுவாசி. அவன் என்ன சொன்னா, போங்க நிச்சயமாக அற்புதம். அப்ப அது என்னது, அவ உள்ளத்துல இந்த வார்த்தை கிரியை செய்ய ஆரம்பித்து நாகமான் இடத்துல சொன்ன போது நாகமான் என்ன செய்கிறான், இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசியை பார்க்க போகிறான். தீர்க்கதரிசி அவனை பார்த்து சொல்லுகிறான், நீ போய் என்ன செய் என்று சொன்னார், யோர்தானிலே ஸ்நானம் பண்ணு, யோர்தானிலே ஸ்நானம் பண்ணு, நீ 7 முறை ஸ்நானம் பண்ணுவா என்றால் உனக்கு விடுதலை கிடைக்கும். அவன் என்ன தெரியுமா சொன்னா, எங்க தேசத்துல இல்லாததா இங்க இருக்கிறது என்று சொன்னான். அந்த தேசத்துல இருக்கிற நதிகளிலே நீ போய் இறங்கினா ஒருவேளை பொனமா மிதப்ப, ஆனால் இந்த நதி என்ன செய்யணும், உனக்கு விடுதலை கொடுக்கும். அங்க இருந்த ஒருத்தர் சொன்னா, வேற ஏதாவது சொல்லியிருந்தா செஞ்சிருப்பியே, நீ அவர் சொன்ன இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படி. முழுமை 7 என்கிறது முழுமையான எண்ணெயை குறிக்கிறது. வாழ்க்கையிலே 7 என்பது முழுமையை குறிக்கிறது என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அப்படியா இருந்தா நீ 7 முறை இறங்கி ஸ்நானம் பண்ணு என்று சொன்ன போது அவன் ஸ்நானம் பண்ணினான். அவனுடைய சரீரத்திலே ஒரு மாற்றத்தை கண்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, குஷ்டரோகம் ஒரு மனிதனுக்கு எப்படி வருகிறது என்று வேதம் வர்ணிக்கிறது என்று சொன்னால், பாவத்தின் நிமித்தமாக ஒரு மனிதனுக்கு குஷ்டரோகம் வருகிறது. அப்படியா இருந்தா பாவத்திலிருந்து விடுதலை பெறாத வரைக்கும் அவன் குஷ்டரோகத்தை சுமந்து கொண்டிருக்கிறான். அந்த பாவத்திலிருந்து அவன் விடுதலை பெற வேண்டுமானால் இன்றைக்கு ஒரு நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் ஆரம்பத்திலே சொன்ன போது ஜீவ நதியாகிய கிறிஸ்து என்கிற நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. அதிலே இறங்குறவனுக்கு தான் முழுமையான விடுதலை. 7 முறை என்று சொல்லுகிறது முழுமையாக, அறகுறையாக கிறிஸ்தவனாக அப்படி இப்படி வாழ்கிறதல்ல. முழுமையான ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் எவனுக்கு இருக்கிறதோ அவனே சுத்திகரிக்கப்பட்டவனாக இருப்பான். இன்னைக்கு கிறிஸ்தவனை பார்த்தீங்கன்னா உலகத்துல கிறிஸ்தவ ஜனத்தொகை கூடன்னு சொல்லலாம். அதல்ல, பேர்ல வர்றது கிறிஸ்தவம் அல்ல, எழுத்தின் பிரகாரமாக வருகிற கிறிஸ்தவம் அல்ல, ஆவியின் படி நடக்கிறவனே கிறிஸ்தவன் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படியா இருந்தா முதலாவது என்ன செய்யணும், முழுமையாக இறங்கணும். அப்ப இதே நம்ம சொன்னோம், ஜீவ தண்ணீர் ஜீவ இதெல்லாம் போட்டு அவருக்கு இன்னொரு பேர் என்னன்னா வசனம், வார்த்தை. அப்படித்தானே சொல்லுது வேதம். என்ன சொல்லுது, கிறிஸ்துனா யாரு, வார்த்தைன்னு சொல்றீங்க. நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா சங்கீதங்களுடைய புத்தகத்தில் 119ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எப்படி என்னை சுத்திகரித்துக் கொள்ளலாம் என்று கேட்கிற ஒருவனுக்கு சொல்லுகிறது, அவருடைய வசனத்தின்படி தான் சுத்திகரிக்கப்பட முடியும். எப்படி போட்டிருக்கு வாசிங்க சிஸ்டர். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. என்னது வசனம்? வசனம் தான் சுத்திகரிக்கும். இன்னைக்கு வசனத்தை வாசிக்கிறதுக்கு, வசனத்தை தியானிக்கிறது, வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதுக்கு ஜனங்களுக்கு விருப்பம் இல்லை. ஜனங்களுக்கு என்ன விருப்பம் இல்லை, வசனத்தின் மேல விருப்பம் இல்லை. எது வேணும், ஆவியின் நிறைவு, ஆட்டம் பாட்டம் கூத்து கும்மாளம், இதுதான் இன்றைக்கு சபை. சத்தியத்தை சொன்னா எங்கே ஜனங்கள் இருப்பார்கள், ஓடி விடுவார்களே. சத்தியம் வேண்டாம், சத்தியரை மறைத்து எங்களை வெளிப்படுத்துவோம். அதுக்கு இன்னைக்கு கைத்தட்டுக்கு நிறைய பேர் இருக்கும். நீ கூட ஒரு வீடியோ பார்த்தோம், பார்த்துட்டு வேதனை, கிறிஸ்தவர்கள் கீழே போட்டிருக்கா இவரை மாதிரி அவரை மாதிரி அப்படின்னு போட்டிருக்கா. அவருடைய வாழ்க்கை குறித்து உலகம் சிரிக்கிறது. இன்னைக்கு உங்க வாழ்க்கை என்னை வாழ்க்கையை பார்த்து உலக சிரிக்க கூடாது, மேன்மை பாராட்டணும்.
அப்ப வசனம் தான் சுத்திகரிக்கும். அந்த வசனம் சுத்திகரிக்கிறது எப்படி தெரியுமா? அதை வாசிக்க 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 வாசிக்க, இதை செய்யாத அதை செய்யாத, இப்படி நடக்காத அப்படி நடக்காதுன்னு சொல்லுது இல்லையா, அதுக்கு கீழ்ப்படிய கீழ்ப்படிய அவன் சுத்திகரிக்கிற எப்படி தெரியுமா? அந்த தங்கத்தில் இருக்கிற அந்த அசுத்தங்கள் எல்லாம் அந்த அக்கினியினாலே சுட்டெரித்து அது விலையேறப்படுகிறது போல ஒருவன் தேவனுடைய வார்த்தையை வாசிக்க 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 அவன் சுத்திகரிக்கப்பட்டவனாக விலையேறப்பட்டவனாக மாறுகிறான். எத்தனை பேர் வேதம் வாசிக்கிறீங்க? இப்ப கிட்டத்துல கூட கேட்டேன், எத்தனை பேர் வேதம் வாசிக்கிறீங்க? வேதம் வேணாம் எங்களுக்கு. நாங்க நல்லா ஜெபிப்போம், நல்லா பாடுவோம், நாங்க ஆராதிப்போம். பலன் சொல்லு. ஆராதிக்கிறது கட்டாயம் தேவை, ஜெபிக்கிறது கட்டாயம் தேவை, உபவாசம் இருக்கிறது கட்டாயம் தேவை, விழிப்புறா கூட்ட தேவை, எல்லாம் தேவை. நல்ல எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, நம்ம சபையில் யாருமே இதுவரை கேட்கறது இல்லை, பாஸ்டர் எப்போ உபவாச கூட்டம் வைக்க போறீங்க, எப்போ ஜெப கூட்டம் வைக்க போறீங்க, எப்போ. கர்த்தர் நல்ல விசுவாசிகளை தந்ததுக்கு ஆண்டவர் கோடான கோடி ஸ்தோத்திரம். ஒரு விசுவாசி இது வரைக்கும் என்கிட்ட கேட்டு, ரொம்ப வேதனை, ஒரு விசுவாசி என்கிட்ட கேட்டதில்லை. அதுக்காக இன்னைக்கு வந்துட்டு பாஸ்டர் எப்போ அடுத்த கூட்டம் வைக்க, கூட்டத்துக்கு எல்லாரும் ஒழுங்கா வாங்க, அதுக்கு பிறகு கேளுங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, வசனத்தின் மூலமாக சுத்திகரிக்கிறது. அதான் நான் சொன்னது போல யோவான் 15:3 நீங்க வாசித்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபதேச சத்தியத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டு இருக்கிறீங்க. வாசிங்க. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீர்கள். என்னது? அந்த உபதேசம் தான் சுத்திகரிக்கிறது, சத்தியம் தான் சுத்திகரிக்கிறது. சத்தியம் எங்க இருக்கிறது? தேவனால் பிறந்தவனிடத்தில் இருக்கிறது, தேவனிடத்தில் இருக்கிறது. பிசாசினால் பிறந்தவன் சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டான் என்று நீங்கள் வாசித்தீங்க. இந்த உபதேச சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொல்லி நீங்க வாசித்தீங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப இந்த நதியினுடைய முதல் வேலை என்ன தெரியுமா? ஒவ்வொரு மனிதனையும் சுத்திகரிக்கிறது. சுத்திகரிக்கன்னா அர்ப்பணாவும் பர்பாரும் சரி வராது, யோர்தான் மட்டும்தான் சரி வரும். நாகமானே, நோவாவுக்கு நாகமானே, யோர்தான் நதி மட்டும்தான் சுத்திகரிக்க முடியும், உன்னை மறுபடியுமாக ஒரு மனிதனாக மாற்ற முடியும். இன்னைக்கு சத்தியத்தை கீழ்ப்படுகிறதுக்கு ஒப்பு கொடுப்போம், அப்ப சுத்திகரிக்கப்படுவோம். சரி, அப்ப சுத்திகரிக்கப்படும் பொழுது என்ன நடக்க? சுத்தமாகிறது என்று சொன்னால் நாம் பார்க்க, சுத்தமாகிறதுன்னா என்னது? ஒன்று சரீர பிரகாரமான சுத்தம், ரெண்டாவது என்னது? ஆவிக்குரிய ஒரு சுத்தம், இருதய சுத்தம். சரி, ஆவிக்குரிய ஒரு சுத்தம். முதலாவது சரீர பிரகாரம்னு சுத்தம் நமக்கு கட்டாயம் தேவை, கட்டாயம் தேவை. நான் ஒரு சின்ன சம்பவத்தை மட்டும் சொல்ல தேவையில்லை, சொல்லிட்டு போறேன். கடந்த இந்த கிழமை தான் சென்ட்ரலில் நிற்கிறேன். ஒரு மனிதன் வருகிறான், கையில் என்னமோ கொண்டாந்து அந்த இதில் போட்டுட்டு பார்க்கிறேன், முழு ட்ரௌசர் எல்லாமே நனைஞ்சிருக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இவன் ஏறி பஸ்லையோ ட்ராம்ப்லையோ ஏறி அடுத்த இதில் போய் இறங்குறான், பானஃப்ட் இறங்குறான்னு வச்சுக்கோ. நான் அதுக்கடுத்த கெசரனையில் ஏறுறேன்னு வச்சுக்கோ. இவன் உட்கார்ந்த சீட் எனக்கு தெரியாது, நான் உட்கார்றேன். தொற்று கிருமிகள் என்னை தொற்றுமா இல்லையா? நான் வீட்டில் வந்து சொன்னேன், தொற்று கிருமிகள் நம்மை தொற்றுமா இல்லையா? போகிற இடங்கள், வர்ற இடங்கள், பிடிக்கிற நாம். அப்போ தொற்று கிருமி வந்தால் என்ன செய்யும்? சரத்துக்குள்ளே இருந்துட்டு வேறொரு வியாதியை கொண்டு வரும்பொழுது என்ன நடக்கும்? ஆண்டவரை உம்மை விசுவாசித்தேன், நான் உமக்காக ஜெபித்தேன், அது செஞ்சேன், இதை செஞ்சேன், கை கழுவான் சாப்பிடக்கூடாதுன்னு நீர் சொன்னேன். அது அந்த நேரம் சொன்னார். என்னென்னு ஏசு கிறிஸ்து சொன்னார், உடனே அதை சில்லர் பிடிச்சிக்கிறான். உள்ளே போகிறது ஒன்றும் என்னது? இது உள்ளே போனால் உன்னை தீட்டுப்படுத்தும். கிருமி உள்ளே போனால் தீட்டுப்படுத்தும். அது குறித்து நான் கூட பேசல. அப்ப ரெண்டாவது என்ன வேணும்? ஒரு மனுஷனுக்கு ஆவிக்குரிய ஒரு சுத்தம் வேணும். இந்த ஆவிக்குரிய சுத்தமானது எங்கே ஆரம்பிக்க வேண்டும் என்றால், இருதயமே எல்லாவற்றிற்கும் அடேங்கப்பா, அங்கதான் முதலாவது என்ன செய்யணும்? ஒரு சுத்திகரிப்பு வேணும். நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா சங்கீதங்களுடைய புத்தகத்தில் 73ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது
நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி நான் விருதாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவினேன். என்னதான் என்ன இருதயத்தை என்ன செய்யணும்? சுத்தம் பண்ணணும். இந்த நதியினுடைய வேலை இருதயத்தை சுத்தம் பண்ணும். வார்த்தை இருதயத்தை சுத்தம் பண்ணும். இருதயத்தில் இருக்கிற அசுத்தத்தெல்லாம் வெளியில அனுப்பும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அது போக போக போகத்தான் அந்த மனிதனுடைய வாழ்க்கையானது பிரகாசிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இதுதான் பொல்லாத இடம்னு வேதம் சொல்லுகிறது. எல்லாமே அங்கிருந்து தான் உருவாகிறது என்று சொல்லுகிறது. முதலாவது ஒரு கர்த்தருடைய பிள்ளை தேவனால் பிறந்தவன் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓட வேண்டுமானால் அவனுடைய இருதயமானது முதலாவது சுத்திகரிக்கப்படணும். நம்ம எல்லாருடைய இருதயமும் கட்டாயம் சுத்திகரிக்கப்படணும். எப்படிங்க சுத்திகரிக்கப்பட்டா என்ன நடக்கும்? நாங்கள் எல்லாம் நல்லதுதான், நான் யாரையும் குறை சொல்லல. வேத வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது வேத வசனங்கள் நமக்கு எச்சரிக்குமே. ஆனால் நாம் செய்ய வேண்டியதை செய்வோமானால் தேவன் செய்ய வேண்டியதை செய்வார். சங்கீதங்களுடைய புத்தகம் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நீங்க வாசித்து பாருங்க. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக. எனது இருதயம் சுத்தமாயிருச்சுன்னு சொன்னா இருதயத்துல நினைக்கிறதெல்லாம் நல்லதாக இருக்கும். என் இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்துக்கு வரும் பொழுது ஒரு குற்றமுள்ளவனாக மனசாட்சி செத்தவனாக இருக்காத ஆண்டவரே. என்னது? என் இருதயத்தின் தியானம், சுத்திகரிக்கப்பட்டவனுடைய இருதயத்தின் தியானம் எப்படிப்பட்டது? அதே வேளையில் என்ன சொல்றாரு? என் வாயின் வார்த்தையும் என்ன போட்டிருக்கு? வாயின் வார்த்தை. அருமையான கர்த்தர் பெற பாபா. அப்படியா இருந்தா இருதயம் சுத்தமானால் மட்டும்தான் அவன் தேவனை தரிசிக்க முடியும். இருதயத்துக்குள்ள கசப்பு, இருதயத்துக்குள்ள பெருமை, இருதயத்துக்குள்ள வஞ்சகம், இருதயத்துக்குள்ள அது இதுன்னு பலவிதமான குப்பைகள் நிறைந்திருந்தால் பரிசுத்தமுள்ள தேவன், சுத்தமுள்ள கண்களை உடையவர் உன்னையும் என்னையும் சந்திக்க மாட்டார். அப்படிதானே வேதத்தில் இருக்கு. அவர் பரிசுத்தம் பரிசுத்தம். அவர்கிட்ட கேட்டு என்னையா நீங்க சிநேகிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, கர்த்தர் சிநேகிக்கிற. இந்த இருதயம் எப்படி இருக்கணும்? ஐயா அவங்க கிட்ட அப்படி அவங்க கிட்ட இருக்கிறது இவங்க கிட்ட வச்சு கர்த்தர் ஒருபோதும் உன்னை என்ன நியாயம் இருக்கிறத, உன்னிடத்தில் என்ன இருக்குது என்னிடத்தில் என்ன இருக்கு அதை வச்சு தான் கர்த்தர் நியாயம் இருப்பார். ஓ இருதயம் ஏன் இருதயம் எப்படி கர்த்தருக்கு முன்பதாக இருக்கிறது? அப்படி இருக்குமே ஆனால் ஆண்டவர் சொல்றார் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். காலையிலும் மாலையிலும் போயிட்டு ஆண்டவர் தரிசிக்கிறேன் அப்படியே ஹல்லேலூயா. எங்க தரிசிக்கிறது? செவுத்தை தான் தரிசிக்க முடியும். இருதயம் சிகிச்சைப்படணும், மாற்றப்படணும், சத்திர சிகிச்சை வரணும். மாற்றப்பட்டால்தான் தேவ ஆவியானவர் அசைவாட முடியும். ஒரு சவுலுடைய இருதயம் மாற்றப்பட்ட போதுதான் ஆவியானவர் அவனுக்குள்ளே இறங்கி இருந்தார். இன்றைக்கு மாலை கூட இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த ஜீவ நதியினுடைய வேலை இதுதான். இருதயத்தை சுத்திகரிக்கிறது. எப்படி சுத்திகரிக்கிறது என்றால் வார்த்தையினூடாக சுத்திகரிக்கிறது, உபதேச சத்தியங்களூடாக சுத்திகரிக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்படியா இருந்தா சுத்தம் பண்ணப்பட்டவன் அவன் எதினாலே ஆளப்படுகிறான், அவனுடைய அடையாளம் என்ன அப்படின்றத கொஞ்சம் பார்ப்போம்னா, நீங்க வாசிங்க எபேசியர் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 22 24. அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். என்னதான்? அந்தப்படியே முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்குற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து விட்டு உங்கள் இருதயத்திலே புதிதான, பழைய மனுஷங்கிட்ட இருந்த கசப்பான ஆவி, அந்த ஆவி, இந்த ஆவி, விபச்சாரத்தின் ஆவி, வேஸ்தனத்தின் ஆவி, கொடுமையின் ஆவிகள், கொலையின் ஆவிகள் எல்லாம் எங்கிடுச்சு
பழைய மனுஷன் இருந்துச்சு. இப்போ இந்த இருதயம் எதனால் நிரப்பப்படுது? சுத்திகரிக்கப்பட்ட எதனால் நிரப்பப்படுது? புதிய பரிசுத்த ஆவியினால் அது நிரப்பப்படுகிறது. அப்படி நிரப்பப்பட்டுடன் என்ன நடக்கிறதுன்னு சொன்னா, அவன் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து. இந்த தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன் என்று சொல்லும் பொழுது ஒரு சின்ன லிங்க் ஒன்று கொடுக்குறேன் பாருங்க. எப்படின்னா, தேவன் தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படி மனுஷனை, அவங்ககிட்ட என்ன இருக்கல? அப்ப அவங்ககிட்ட என்ன இருக்கல? சிருஷ்டித்த போது என்ன இருக்கல? சிருஷ்டித்த போது அவன்கிட்ட என்ன இருக்கல? தேவசாய என்ன இருக்கல? பாவம் இருக்கல. பாவம் இருந்துச்சா? தேவன் அவனோடு கூட பேசிக்கிட்டே இருந்தார். பாவம் இல்லாத ஒரு நேரம், தேவ சாயல சிருஷ்டிக்கப்பட்ட நேரம், தேவன் பேசிக்கிட்டே இருந்தார். என்னைக்கு அந்த இருதயத்துக்குள்ள பாவமானது பிரவேசித்ததோ அவன் தேவனை விட்டு ஓடிவிட்டான். இன்னைக்கு தேவனை விட்டு ஒரு மனுஷன் ஓடுறான், ஏதோ ஒரு பாவம்னு சிக்கிக்கிட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப என்னது? தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட அந்த பாவம் இல்லாத ஒரு மனுஷனை தரித்துக் கொள்ளுகிறது தான். அப்படி வரும்பொழுது என்ன தெரியுமா நடக்கும்? அவனுடைய குணங்கள் மாற்றப்படும். அவனுடைய பழைய மனுஷங்களுடைய குணங்கள் மாற்றப்படும். ஒரு காலத்தில் இவன் இப்படித்தான் இருந்தா, இவன் இப்படித்தான் இருந்தா என்று பலர் பல விதமாக சொல்லலாம். ஆனால் இந்த புதிதான மனிதனை அவன் தரித்துக் கொள்ளும் பொழுது, மாற்றம் அடையும் பொழுது என்ன நடக்குன்னா, இவர்கிட்ட முந்தி இருந்த இந்த சுபாவங்களை விட இப்ப பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறது போல இருக்கிறது. பிலேமனுக்கு எழுதும் பொழுது பவுல் ஒரு காரியம் எழுதுறாரு. எப்படி தெரியுமா? ஒனேசிமுவை ஏற்றுக்கொள். எப்படி? என்ன ஏற்றுக்கொள்றது போல? ஒரு காலத்தில் உனக்கு பிரயோஜனம் இல்லாதவன் தான், ஒரு காலத்தில் திருடன் தான், உன்கிட்ட திருடிட்டு ஓடி இருப்பான், எல்லாம் செஞ்சிருப்பான். ஆனா இன்னைக்கு அவன் அப்படி இல்லை. இன்றைக்கு அவன் புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறான். அவனை என்ன ஏற்றுக்கொள்கிறது போல, பரிசுத்தவான ஏற்றுக்கொள்வது போல ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிறான். இன்னைக்கு உங்களை என்னையும் பார்த்து இப்படி சொல்லலுமா? உங்களை என்னையும் பார்த்து அப்படி சொல்லலுமா? நாங்களும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், நாங்களும் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம், புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களையும் அப்படி சொல்ல முடியும் என்கிற நிலைமை வரும் பொழுதுதான் நானும் நீங்கள் தேவனை தரிசிக்க முடியும். அதுவரைக்கும் என்னது? ஆண்டவருக்கு நானும் பாட்டு பாடுவேன். எல்லாரும் போனா போல நானும் போனேன். எல்லாரும் கிறிஸ்தவங்க. அப்ப நல்ல குணம் வரும். பிரசங்கியா தான் சொல்றான் பாருங்க, 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, எல்லோருக்கும் எல்லாம் ஒரே விதமாக சம்பவிக்கிறது, சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனும். அடுத்து பாருங்க, நற்குணமும் சுத்த. அப்ப சுத்திகரிக்கப்பட்டவனிடத்திலே காணப்படுகிறது என்ன? நல்ல குணம் காணப்படும். மற்றவர்களுக்கு உதவி செய்கிற மனப்பான்மை காணப்படும். பஸ்ஸில் ஒருத்தர் ஏறது கஷ்டப்படுறாரா? கொஞ்சம் உதவி செய்கிறேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் இதாக இருக்கா? நான் உதவி செய்கிறேன். நல்ல குணமா இல்லையா? இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகத்தான். அந்த கிரியில் ஒரு கிரியை தானே. அப்போ ஜீவ தண்ணீர் ஓடுதுன்னா, அந்த ஜீவ தண்ணீர் நதியாக ஓடுனா, இயேசு கிறிஸ்து உள்ளே இருந்தா நம்ம வாழ்க்கையில் நற்குணம் என்ன செய்யும்? நற்குணம் கிரியை செய்யும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படி ஆணை இடுகிறவனுக்கு ஆணை இடப்படுகிறவனுக்கும் சம்பவிக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், வேதத்தில் பார்த்தீங்கன்னாக்கும் அவனுடைய நிலைமை மாறும். மாறிட்டு அவனை பார்க்குறவங்கெல்லாம் வித்தியாசமாக பார்ப்பாங்க. ஒரு காலத்தில் இவன் வாழ்க்கை எப்படி இருந்தது, ஆனால் இன்னைக்கு இவன் வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கிறது? மற்ற ஜனங்கள் மேல் பரிதவிக்கிறான், மற்ற ஜனங்களுக்காக ஜீவிக்கிறான். இதனுடைய நற்குணமான செயல்கள் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பவுல் இதை குறித்து கொஞ்சம் சொல்லும்போது சொல்கிறார். எப்படின்னா, ரோமருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், எப்படியா எல்லாம் ஒளிவ மரம் தான், எல்லாம் ஒளிவ ரெண்டாக பிரிக்கிறார். காட்டு ஒளிவ மரமாகிய நீ, எப்படி? காட்டு ஒளிவ மரமாகிய நீ, சுபாவத்தின்படி இருக்கிற ஒளிவ மரம் என்று ஒன்று இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நற்குணம் என்கிறது ஒரு காலத்தில் இப்படி இருந்தது, இப்பொழுது அதைவிட மேலானதாய் இருக்கிறது என்று சொல்லுகிறதை நாம்
அந்த இடத்துல வச்சு பார்ப்போம். இதுக்கு இன்னொரு உதாரணமாக ஒரு காரியம் சொல்றேன். ரூத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ரூத்தை குறித்து பார்க்கும் பொழுது போவாஸ் என்ன செய்கிறான் என்று சொன்னால் ரூத்தை குறித்து சொல்லுகிறான். ரூத்தினுடைய சாட்சியை குறித்து சொல்றான். எப்படி சொல்றான்? 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. முந்தியவன் நல்லவதான், ரட்சிக்கப்படாத முதலையும் நல்லவதான், ரட்சிக்கப்படாத முந்தும் அவன் நல்லவன் தான். அப்படித்தானே? முந்தின நடக்கை, முந்தின நற்குணம் நல்லதுதான். ஆனா இப்ப பார்த்தா அதை மிஞ்சிற ஒரு நற்குணம் உங்ககிட்ட காணப்படுது. இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு உன் நற்குணத்தை விவரிக்கவே முடியாதபடிக்கு இருக்கிறது. அது அழகுபடுத்தப்பட்டதா இருக்கிறது, ரோஜாவை போல இருக்கிறது, அநேக வாசனை வீசத்தக்கதாக இருக்கிறது. அது முள்ளுகளினாலே கிழிக்கப்பட்டாலும் கூட தன்னிடத்தில் இருக்கிற வாசனை வீசிக்கொண்டு இருக்கிறது என்று சொல்லத்தக்கதான ஒரு அனுபவம் தான் அது. ரோஜாப்பூ வாசனை வரணுமா இருந்தா காத்து அடிக்கும், அடிக்கும் போது என்ன செய்யும்? இதழ்கள் கிழிக்கப்படும், கிழிக்கப்படும் பொழுது வாசனை வெளியில வரும். நமக்கும் பல விதமான போராட்டங்கள், நமக்கு பல விதமான காரியங்கள். அப்ப என்ன நடக்கும்? உங்களை பத்தி இப்படி பேசுறாங்க, உங்களை பத்தி இப்படி எழுதுறாங்க, உங்களை பத்தி இப்படி சொல்றாங்க, உங்களுக்கு ஒண்ணுமே அதுல வலிக்கலையா? உங்களுக்கு கோபம் வரலையா? நீ எரும மாடு மாதிரி இருக்கே, உனக்கு சொரணை இல்லையா? ஏய், சொரணை இருந்ததெல்லாம் போச்சு, இப்ப சொரணை இல்லாம இருக்குது. ஏன் தெரியுமா? எனக்குள்ள இயேசு இருக்கிறார். இதுதான் நற்குணத்தின் ஒரு அடையாளம். என்னதான் சொன்னாலும் இவனுக்கு ஒன்றும் கோபம் வரலையே, என்னதான் சொன்னாலும் இவன் என்ன எதிர்த்து சொல்றான் இல்லையே, அமைதியா போறானே, அமைதியா காரியத்தை. என்ன எரும மாடா இது? ஆமாங்க, நாங்க ஒரு காலத்துல இருந்தது வித்தியாசங்க. ஆனா இப்ப மாற்றம், எங்களுடைய குணங்கள் எல்லாம் மாற்றப்பட்டது. அம்மா ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. மாற்றப்படும், எங்க குணங்கள் மாற்றப்படும். என்ன வேணாலும் யார் வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், ஏது வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். இயேசு கிறிஸ்துனுடைய காரியத்தை நீங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னாக்கும், இயேசு கிறிஸ்து 12 பேரை தான் தெரிந்தெடுத்தார். ஜெபம் பண்ணி, ராத்திரியெல்லாம் ஜெபம் பண்ணி ஒரு 12 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஊழியங்களை கொடுத்து அதில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ சிலுவைக்கு போகிறாரு. கெத்செமனே தோட்டத்தில் இருக்கார். அப்படிதானே? ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணும்போது வாங்க என்னை பிடிக்க வர்றாங்கன்னு போகிறாரு. ஆண்டருக்கு அடிக்க போகிற தெரியுமா தெரியாதா? துப்ப போகிற தெரியுமா? சிலுவையில் அறைய போகிற ஒருத்தர் ஈட்டியல் எல்லாம் தெரியும் அவருக்கு. இப்போ யார் வர்றா? விரோதி வந்துட்டாலும் பரவாயில்ல, என் சகோதரன் சொன்னவன் வர்றான். இவர்களே என் சகோதரர்னு ஒரு இடத்துல சொல்கிறார் இல்லையா? தாயின் சகோதரர் இவர்கள் தான் சொல்கிறார் இல்லையா? அவன் வர்றான். அவனை எப்படி கூப்பிட்றாரு பாருங்க. அட சண்டால பாவி, நீ நாசமா போவ, நான் உன் கூட இருந்தேன், நீ என்கிட்ட சாப்பிட்ட, உன்கிட்ட காசை கொடுத்த, நீ இப்படி அப்படி சொன்னாரா? என்ன சொன்னாரு? சிநேகிதனே, நண்பனே, அதானே கடைசி வரைக்கும் அதான் சொன்னார். இத்தனை பாடு அனுபவிக்க போகிறோம், இவனால தான் நம்ம மோசம் போக போகிறோம், நம்ம நம்பினவன் நம்மளை ஏமாற்றி இப்படி காரியம் அதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தார். என்னதான் நீ செஞ்சாலும் பரவாயில்ல, நீ எனக்கு சகோதரன் தான், நீ எனக்கு நண்பன் தான். இதுதாங்க கிரிய, இதுதாங்க கிரிய. இந்த நிலைமைக்கு நானும் நீங்களும் மாறணுங்க. ஏதோ பரலோகத்துக்கு போனால் எல்லாருக்கும் இடம் இருக்கு, பரலோகத்தில் எல்லாம் நல்லதுதாங்க. இப்படி வாழுகிறவனும் இப்படி வாழாத ஒருவனும் 2 பேரும் போய் இருக்க முடியுமா இருந்தா அந்த இடத்துல எப்படி இருப்பீங்க? நீங்களே கேள்வி கேட்பீங்க, இந்த ஆள் எப்படி உள்ள விட்டீங்க அப்படின்னு கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? இவன் இவ்வளவெல்லாம் செஞ்சவன அருமையான கர்த்தருடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கை மாறணும், ஆன்றதை மாற்றுவார். அப்போ அதான் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி போட்டிருக்கு? நற்குணம் எப்படி பிந்தின நற்குணம். நீதிமொழியுடைய புத்தகத்தில் 31ஆம் அதிகாரம் 29ஆம் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா, அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்தது உண்டு. அது மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்கு எப்படி தெரியுமா? குணசாலியான ஸ்திரீயை
கண்டுபிடிப்பவன் யார் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ அதுக்கு தேடுறான், குணசாலியான ஸ்திரியை தேடுறான். அங்கே எஸ்தரும் வரும். அடுத்தது யார் வரும்? எஸ்தருக்கு ஆப்போசிட்டா இருந்தது யாரு? எஸ்தரும் வரும், வஸ்தியும் வரும், ரெண்டும் வரும். குணசாலியான ஸ்திரியை தேடுறாரு நேசர். ராஜாவுக்கு குணசாலியான ஒரு ஸ்திரியை தேடுவோம். ஏன்னா வஸ்தி வந்தால் என்ன நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அவங்க சொன்னது நீங்க பாருங்க, வாஸ்து. அப்ப என்னது? குணசாலியான ஸ்திரீ. அநேகம் பெண்கள் உண்டு. இது ஸ்திரீகளுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கு சேர்த்துதான், மனவாட்டியாகிய சபைக்குத்தான் இது. அநேகம் ஸ்திரீகள் குணசாலிகளாயிருந்தது உண்டு. நேசர் பார்த்து சொல்லணும், ஆனால் அவர்களிலும் ஃப்ரெடி நீ விசேஷித்தவன் என்று. அப்ப இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, எப்படிங்க இந்த மாதிரி குணசாலியான ஒரு நிலைமைக்கு நானும் நீங்களும் வரணும் அப்படின்னு வாஞ்சை உள்ளவர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, அப்போஸ்தலருடைய புத்தகத்துல 17ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்க. உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரேயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெப ஆலயத்திற்கு போனார்கள். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, காரியங்கள் இப்படியா இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அப்ப நற்குணசாலியா மாறணும்னா என்ன செய்யணும்? வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கணும். என்ன செய்யணும்? வாஞ்சியோட அதை ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டோடைய வார்த்தை எப்படி சொல்லுது? மன்னிக்க சொல்லுது, கசப்பை விட்டுருன்னு சொல்லுது, விட்டு கொடுன்னு சொல்லுது. இதெல்லாம் அவர்கிட்ட இருந்ததா? அவர்கிட்ட இருந்ததா? ஒருத்தன் சொன்னான், அந்த பாரு அங்கே ஒருத்தன் ஊழியம் செய்கிறான், செய்யட்டும் அப்படின்னாரு. சொன்னாரா இல்லையா? இல்லை அவனை நாங்கள் அக்கினியை இறக்குறதுக்கு உண்டான தீர்க்கதரிசியோடு இருக்கல்லங்க சொன்னான். எப்படி தெரியுமா? அவர் செஞ்ச மாதிரி இப்போ அக்கினியை என்ன ஆவியை பெற்றிருக்கிற இப்படிதானே சொன்னாரு. நம்ம ஆவி வித்தியாசமா இருக்கணும். புதிதான மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவி வித்தியாசமா இருக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப பெரேயா பட்டணத்தை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் மாற வேண்டுமானால் வேத வசனத்தை என்ன செய்யணும்? மனோவாஞ்சியா வாசிக்கணும், தியானிக்கணும், கீழ்ப்படியணும். வாசிக்கிறது லேசு, கேட்கறது லேசு, கீழ்ப்படுகிறது கஷ்டம். அதனால தான் வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் கை கொள்ளுகிறவர்களும் என்று ஒன்றை சேர்த்து எழுதிட்டு அவர்கள் தான் பாக்கி வாழ்ந்து போயிட்டான். அப்படி தானே சொன்னா? நம்ம வாழ்க்கையில் கை கொள்ளத்தக்கதை கத்தை நமக்கு உதவி செய்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நான் ஒரு காரியம் சொல்லுவேன். என்னன்னா, நான் நேற்று அதான் வீட்டிலையும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆண்டவர் இந்த உலகத்தில் நடக்கிற அத்தனையும் தெரியும். எதுவுமே அவருக்கு மறைவானது. காயின் கொண்டது அவருக்கு தெரியுமா இல்லையா? தாவீது செஞ்சது அத்தனை தெரியுமா இல்லையா? நாபோத்தினுடைய ரத்தம் எல்லாம் அவருக்கு தெரியும். அது எதுவுமே மறைப்பு இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் நான் நேற்று அதான் சொன்னேன், இப்படி ஆண்டவர் இன்னொரு யோபு குறித்து சாட்சி கொடுக்குறார். அது வேற விஷயம். ஒரு மனுஷரை குறித்து எப்படி சாட்சி கொடுக்குறாருன்னு பாருங்க. ரெகோபியாமுடைய இல்லை, அவனுடைய பேர் என்ன, எரேமியாவில் இருக்குது. அவனுடைய பிள்ளைகள் திராட்சை ரசம் குடிக்க மாட்டாங்க. யாருக்கு தெரியும்? ரேகாபின் குடும்பத்தார். ரேகாபின் குடும்பத்தார் இருக்கிறாங்க இல்லையா? அதில் நான் யோசித்து பார்த்தேன். ஆண்டவர் சொல்கிறாரு தீர்க்கதரிசியை பார்த்து, எரேமியா நீ போய் கூட்டிட்டு வா, தேவனுடைய ஆலயத்தை கூட்டிட்டு வா, கூட்டிட்டு வந்து திராட்சை ரசம் கொடு அப்படின்றாரு. சொல்கிற ஆண்டவர் தெரியுமா? அவங்க அப்பா என்ன சொன்னானோ அதுக்கு இவங்க கீழ்ப்படுகிறாங்கன்றார். எவ்வளவு பெரிய சாட்சி! இவன் கீழ்ப்படுகிறானா இல்லையான்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு இன்னைக்கு நினைப்போம்.
கர்த்தர் அத்தனையும் பார்க்கிறாரு. ஏன் அவன் சொல்றான், எங்கள் தகப்பன் திராட்சை தோட்டத்தை நடுகவும் வேண்டாம் என்று சொன்னார், உங்களுக்கு வீடுகளை கட்ட வேண்டாம் என்று சொன்னார், அதனுடைய விதை எல்லாத்தையும் ஆண்டவன் சொன்னதையும் கேட்டிருக்காரு, பிள்ளைங்க கடைப்பிடிக்கிறதையும் கேட்கிறாரு. அந்த மாம்சத்தின்படி வந்த தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்கள், நீங்கள் என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு நீ எப்படி கீழ்ப்படுகிற, கர்த்தருடைய வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படுகிற, பெற்றோருக்கு எப்படி கீழ்ப்படுகிற, ஆவிக்குரிய பெற்றோருக்கு எப்படி எல்லாத்தையும் கர்த்தர் பார்க்கிறார். ஏதோ வந்தமா போனோம்ல, எல்லாம் கர்த்தர் பார்க்கிறாரு. இது எங்க வேதத்தை வாசித்து தியானிக்கும் போது தான் தெரியும். அப்படியா இருந்தா பெரிய பட்டணத்தார் எப்படி குணசாலிகளாய் மாறின, அப்போ குணசாலிகளாய் மாறினவர்கள், சுத்திகரிக்கப்பட்டவர்களுடைய காரியம் எப்படி இருக்குன்னு சொன்னா அதை எப்படி அறிந்து கொள்ளலாம்னா வாசிங்க. இப்ப வரும் சப்ஜெக்டுக்கு. யோபு 11:4. சரி. என் சொல் சுத்தம் என்றும் நான் தேவருடைய பார்வைக்கு துப்புரவானவன் என்றும் நீர் சொல்லுகிறீர். போதும். என் சொல் பேசினதில் எப்படி இருக்கான்? சுத்தமான. நான் ஒன்று சொல்கிறேன், இந்த தகாத வார்த்தைகளை பேசுகிறதை குறித்து அது அசுத்தம் தான், அது நமக்கு தெரியும். அதை பற்றி நான் சொல்லலை. தூசண வார்த்தை அதெல்லாம் சொல்லலை. உம்முடைய வார்த்தை சுத்தம் உள்ளது. சொற்களில் சுத்தம் எங்கிருந்து வருகிறது என்றால் ஒரு மனிதனுடைய இருதயத்திலிருந்து தான் வருகிறது. வேதம் அப்படித்தான் சொல்றது. லூக்கா 6:45 நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இந்த இருதயம் எதனால நிறைக்கப்பட்டிருக்கிறதோ அங்கதான் அப்படி இருக்கும். சுத்தமுள்ள வார்த்தைகள். செய்வேன் என்கிறதும் சுத்தமுள்ளதுதான். சுத்தமுள்ள வார்த்தையா? செய்ய மாட்டேன் என்கிறதும் என்னது? சுத்தமுள்ளதுதான். நான் செய்ய மாட்டேன் சுத்தமுள்ளது, செய்வேன் சுத்தமுள்ளது, ரெண்டும் சுத்தமுள்ளதான். எப்ப இது சுத்தமில்லாததாய் மாறுகிறது என்றால், செய்வேன் என்று சொல்லி செய்யாமல் இருக்கும் போது அது சுத்தமற்றதாய் மாறுகிறது. செய்ய மாட்டேன் என்று சொல்லி செய்கிற போது அது சுத்தமற்றதாய் மாறுகிறது. எல்லா சொற்களும் சரியாக சுத்திகரிக்கப்பட்ட சொற்களை மாற்றுகிற வல்லமை அந்த மனிதனுடைய இருதயத்தில் தான் இருக்கிறது. மாலை கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய இருதயத்திலிருந்து நல்ல பொக்கிஷங்கள் வரணும். அது வாய் மூலமாக வெளிப்படணும். நீங்க பாருங்க, எபேசியருடைய புத்தகத்துல 4:25 சொல்லும்போது சொல்லுகிறது, அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடைய மெய்யை பேச கடவுள். என்ன பேசணும்? பொய் பேசக்கூடாது. பொய் யார் பொய் பேச மாட்டான்னு யாருக்கு தெரியுமா? இந்த வெளியில இருக்கவன் சொல்லுவான் இருக்காங்க, கிறிஸ்தவங்கன்னா பொய் பேச மாட்டாங்க. யாரு? கிறிஸ்தவங்க நினைச்ச மாட்டாங்க, பொய் பேசவே மாட்டாங்க. யார் சொல்றா? அவன் ரட்சிக்கப்படாதன்னு சொல்றான். அவங்க பேசவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க இருதயத்துக்குள்ள இருந்து என்ன ஓடுது? ஜீவன். அது கிறிஸ்து ஓடிக்கிட்டே இருக்காரு. அதனால நினைச்ச மாட்டாங்க. அவர் போய் பேசாதனால இவங்களை நினைச்ச மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. பவுல் சொல்றாரு, பக்கத்தில் இருக்கவன் விசுவாசிக்கிட்ட கூட போய் பேசாதான்றார். அப்படித்தானே சொல்றாரு. அவன் யார் கூட பேசணும்? பிறனுடனே மெய்யை பேச கடவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, மெய்யை பேசணும். நம்முடைய ஒவ்வொரு வார்த்தையும் சாரமேற்றப்பட்டதாக இருக்கணும். எதனால சாரமேற்றப்பட்டதாக இருக்கணும்? உப்பால் சாரமேற்றப்பட்டதாக இருக்கணும். நீங்கள் வேதத்தில் பார்க்கும்பொழுது பாருங்கள், கொலைசீட்டு புத்தகம் 4:6 அவனவனுக்கு இன்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம்
எப்போதும், அப்பப்ப இல்லை, எப்போதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேற்றப்பட்டதாயும் இருக்கணும். யார் கூட பேசினாலும் என்ன பேசினாலும் பேசிட்டு ஐயோ நான் ஏன் இப்படி பேசணும்னு தெரியலையே, ஐயோ தெரியாமல் பேசிவிட்டனே, ஐயோ ஐயோ இது சொல்ல வேண்டியதில்லை. சிலர் அப்படிதான் பேசிவிட்டு தான் யோசிக்கிறது. அநியாயமான சொல்லிட்டேனே, அதனால தானே மாட்டிக்கிட்டேனே, இதெல்லாம் தேவையில்லை. கேட்டிருக்கீங்களா? அப்படி நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க, நானே கேட்டிருக்கேன். சரியான வார்த்தையை ஏற்ற நேரத்தில் ஏற்ற விதமாக சொன்னா என்ன நடக்காது? பிரச்சனையே இருக்காது. அது என்னது? உப்பால் சாரமே. நம்ம பேசும்போது 4 பேர் இருந்து கேட்கணுங்க. இன்னும் 2 வார்த்தை பேசிட்டு போங்க. அவர் பேசின கேட்க ஆசை. இயேசு கிறிஸ்து பேசும்போது ஜனங்கள் 3 நாள் உட்கார்ந்துருக்கா பசியோட. நான் பேசும்போது அரை மணி நேரம் கூட உட்கார முடியாத நிலையில் இருக்குது. பார்த்துட்டு தானே இருக்கேன். 3 நாள் பசி, ஆனால் உட்கார்ந்து கேடு. இன்னைக்கு நம்ம வார்த்தை அப்படி இருக்கணும். உப்பால் சாரமேற்றப்படாத எந்த வார்த்தையும் குப்பையிலே கொண்டு போய் போடணும். அப்படித்தானே போட்டிருக்கு. உப்பில்லா பண்டம், உப்பு சாரமற்று போனால் அது மிதிக்கிறதுக்கு எதுவாகத்தான் இருக்கும். நம்முடைய வார்த்தையும் அப்படித்தான் இருக்கு. என்னத்தையும் பேசினாங்க சொல்லுவாங்களா இல்லையா? ஆனா அவர்கிட்ட போய் பேசினா அந்த வார்த்தைங்க கேட்கும் போதே உள்ளத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து அந்த 2 பேர் கூட பேசிட்டு போகுது கொழுந்து விட்டு எரிஞ்ச மாதிரி நம்மக்கிட்ட கொழுந்து விட்டு எரியல. இன்னும் கொஞ்சம் அவங்ககிட்ட கேட்கலாம். எப்போ இருதயம் சுத்தமாக இருந்து இருதயத்துக்குள்ளேருந்து வருகிற வார்த்தை சுத்தமாக இருந்தால் என்ன நடக்கும்னு சொன்னால் இந்த மாதிரி நடக்கும். உப்பால் சாரமேற்றப்பட்ட வசனம். பாருங்க, பவுல் சொல்லுகிறாரு 1 கொரிந்தியர் 9:15, நான் என் மேன்மை பாராட்டுதலை ஒருவன் அபத்தமாக்குறதை பார்க்கிலும் நான் என்ன செய்யலாம்? நான் பேசிட்டு வந்த பிறகு இது என்ன பேச்சான்னு கேட்டான் பார்த்தீங்களா, அதை விட நான் சாகிறது நல்லதுன்றான். அப்படிதானே சொல்கிறான். நாம் எங்கேயும் பேசிட்டு வந்ததுக்கு பிறகு இவங்ககிட்ட இந்த நேரம் கொஞ்ச நேரம் பேசணுமேன்னு சொல்லி எவனா சொல்கிறானா? நான் ஒரு நாள் ஒருத்தரை கண்டு ஓடுறேன். நான் சொல்கிறேன் நீ மாட்டிக்காத அப்படின்னு. போய் மாட்டிட்டு இப்போ வர தெரியாமல் தடுமா. அவர் சொன்னதே சொல்கிறாரு முடிவில்லாமல் சொல்லிக்கிட்டே இருக்காரு. நாங்கள் சொன்னேன் கொஞ்சம் கவனம் வேணாம். இல்லை பரவாயில்ல போனியா, வர்றதுக்கு தெரியல. அவர் நான் சொன்னேன் காருக்கு நேரமாச்சு, துண்டு வச்சிருவான் போகிறேன் அப்படின்னு. நீ இவ்வளோ நேரம் இங்கே இருக்கிறியா? அப்படி நம்மளை பார்த்து யாரும் ஓடக்கூடாது. நம்மளை பார்த்து என்ன செய்யக்கூடாது? ஓடக்கூடாது. வாங்க எங்கே போகிறீங்க? டீ குடிச்சிட்டு போங்க, நான் உங்களுக்கு காய்ச்சி கட்டுறேன் அப்படின்னு கூப்பிட்டு போய் ரெஸ்டாரண்ட்டில் உட்கார வச்சு 2 வார்த்தை பேசணும். அந்த நிலைமைக்கு நம்ம வார்த்தை இருக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்படியா இருந்தா என் மேன்மை பாராட்டுகிறதுலே ஒருவன் அவமாக்குறதை விட சாகிறது நல்லது அப்படி சொல்கிறான். அப்போ பேசுகிற வார்த்தை தெளிவுள்ளதாக இருக்கணும். அப்படி தெளிவுள்ள வாழ்க்கை பேசுகிறவருடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று சொன்னால் தேவனுடைய சமாதானம் அவர்களை நிறைவாய் காத்துக்கொள்ளும். பிலிப்பியர் 4:7 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இருதயங்களை காத்துக்கொள்ளும். சுத்திகரிக்கப்பட்ட இருதயம் சந்தோஷமா மகிழ்வோடு கூட இன்பமாய் நித்திரை பண்ணத்தக்கதாக தேவ சமாதானம் அவனை பாதுகாத்துக்கொள்ளும். ராத்திரியில் போய் உட்கார்ந்துட்டு இன்னைக்கு நேற்று வேலைக்கு போன இடத்துல அவங்ககிட்ட அப்படி பேசியிருக்கவே கூடாதே, அவனுக்கு சொல்லியிருக்கவே கூடாதுன்னு யோசிக்காம போயிட்டு, ஆண்டவரே நீர் என்னை பாதுகாத்தீர், நல்லா இருந்துட்டேன், இந்த முழு நாள் நல்லா இருந்துச்சுட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அப்படியே படுத்தான் தூங்கிட்டான், காலில் இருந்துச்சான் ஜெபிச்சான். இதுதான் கதையாக இருக்கணும் நம்ம வாழ்க்கையில். ராத்திரியெல்லாம் போயிட்டு உட்காந்து அநியாயமா என்ன அநியாயமா நம்ம வாழ்க்கையில் காணக்கூடாது. அருமையான கதை. அப்போ எல்லா தேவ புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் யாரை காத்துக்கொள்ளும் அப்படின்னா, வாசித்து பாருங்க ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 48 வாசிங்க டக்கு நேரமாக. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். என்னது? என் கற்பனைகளை கவனித்தீர்களானால் நலமா இருக்கும்.
அப்பதான் சமாதானம் வரும். ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி ஜீவியத்தை மாற்றினால் சமாதானம். அப்ப இந்த சமாதானம் எங்க இருந்து வருதுன்னா, இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொன்னார், யோவான் 14:27 சொன்னாரு, உலகத்தர்ற சமாதானம் இல்லப்பா, நான் கொடுக்கிற சமாதானத்தை உனக்கு தர்றேன் அப்படின்னு. அந்த சமாதானம் அவர் அடிக்கப்பட போறாரு, துப்பப்பட போறாரு, தூசிக்கப்பட போறாரு, என்னதான் இருந்தாலும் கூட அவர்கிட்ட கேட்ட சொல்றாரு, நான் சமாதானம். ஆலயத்தில் நாம் இருக்கும் பொழுது அவர் சம்பூர்ணமாய் அந்த பேரின்ப நதியினால் நிரப்பும் போது வாழ்க்கை அப்ப என்ன நடக்கும்? எசேக்கியேல் 47:9 பார்த்தீங்கன்னா, அது போற இடமெல்லாம் ஜீவராசிகள் எல்லாம் சாகும். என்ன போட்டிருக்கு? இந்த நதி போகிற இடமெல்லாம் ஜீவராசிகள் சாகும். எப்படி போகும் இடமெல்லாம் நம்மளை பார்த்தா மற்றவங்க ஆசீர்வாதம் பெறணும், நமக்குள்ள இருந்து போற ஆசீர்வாதம் மற்ற இது பரவி பாயணுங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப எப்படின்னா ஆண்டவர் சொல்வாரு, இது வற்றாத நதியா உனக்குள்ள இருக்கு. ஆமோஸ் 5:24 மட்டும் வாசிங்க சிஸ்டர். நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வற்றாத நதியை போலவும் புரண்டு வர கடவுது. அப்படியே உள்ள இருந்து வரும் வற்றாத நிதி இயேசு கிறிஸ்து. அப்ப எந்த நாள் நம்ம கூட இருப்பார், சந்தோஷம் சமாதானம் நம்ம ஆட்கொள்ளும். எல்லாரும் நம்ம எழுந்துட்டு ஒரு விஷயம் ஜெபம் பண்ணி முடிச்சிருவோமா? ஆமென். நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் சரியா இருக்கணும், நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்படணும், இந்த தண்ணீர் போகிற இடமெல்லாம் ஜீவராசிகள் வாழணும், நம்முடைய வார்த்தையின் மூலமாக அநேகர் பிழைக்கணும். இது பரவி பாய்கிற ஆறா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்பா, நன்றியோடு சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். கிருபையின் தேவனை துதிக்கிறோம், இரக்கத்தின் தேவனை துதிக்கிறோம், மனதுருக்கத்தின் தேவனை துதிக்கிறோம். கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை நாம தான் மாற்றணும், நமக்காக யாரும் மாற முடியாது. அவனவன் ஆத்துமாவுக்கு அவனவன் தான் உத்தரவாதின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.